சிறப்பு பெற்ற ஒரு தலங்கள் வாய்ந்த பகுதி. அதே மாதிரி 500 ஆண்டுக்கு பழமையான திருவாம்புத்தூர் கோயில். அவர்கள் பேரரசர்களால் தொழிலாளர்கள் சட்டம் என்பது அனைத்தும் உள்ளது. தொழில் தகராறு சட்டம் இருக்கிறது, தொழிலுடைய விபத்து ஏற்பட்டால் அதற்கு சட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் பழைய சட்டங்களாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு இன்றைய வரை அந்த சட்டத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது தமிழக மத்திய அரசு அதற்கு எதிராக அதை நிறைய மாற்றங்கள் செய்து வருகிறார்கள். அதனால்தான் தொழிலாளர்கள் நாங்கள் எல்லாம் தொழிற்சங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். இன்று வரை போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். தொழில் சட்டம் என்பது ஒரு தொழிலாளருக்கும் அடிப்படை தேவைகளுக்காக நிறைவேற்றக்கூடிய அனைத்து சட்டங்களும் இங்கே இருக்கிறது. அதையெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் மூடிமறைக்க பார்க்கிறது. தொழில் சட்டம் வைக்கக்கூடாது, சங்கம் வைக்கக்கூடாது, சங்கமே இருக்கக்கூடாது என்று இவர்கள் வைத்த புதிய சட்டத்தை திணிக்க பார்க்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் எல்லோருமே படித்தவர்கள், பட்டதாரிகள். விழுப்புரம் மாவட்டத்தில் கூட இன்ஜினியர் இருக்கிறாங்க, அதே மாதிரி எம்ஏ படிச்சிருக்கிறாங்க, மாவட்ட பொருளாளர் எம்ஏ படிச்சிருக்காங்க. அதே மாதிரி சென்னை பகுதியில் காலேஜ் படிச்சு கொண்டு ஆட்டோ ஓட்ட தொழிலாளர்கள் நிறைந்த தொழிலாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள். இது என்ன என்றால் இன்றைக்கு படித்தவர்களுக்கு வேலை இல்லை. அப்படி படித்தவர்களுக்கு வேலை இல்லை என்பது போல் அவர்கள் வேற எந்த வேலைக்கும் போக முடியாது. அப்படி போது இந்த தொழிலாவது நம்ம செய்யலான்றதுதான் அவங்க அந்த தொழிலை செய்யறாங்க. இது மட்டுமல்ல, ஒரு நேர்மையான தொழிலும் கூட இது. அந்த பயணிக்கிறவங்களை பத்திரமா எடுத்து போய் அழிச்சு போய் உயர்த்து மட்டும் இல்ல, அவங்க வைக்கிற அந்த பொருளோ ஏதாவது ஆகி போச்சுன்னா அதை எடுத்து போய் கொடுத்த எத்தனையோ ஆட்டோ டிரைவர்கள் பாராட்டி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இங்க விழுப்புரத்திலே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்பேர் கொண்ட இந்த ஆட்டோ தொழிலாளர்னா ஏதோ அது ஒரு நல்லா நினைக்கூடாது. ஆட்டோ தொழிலாளர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய வாகனங்கள் செல்ல முடியாத இடங்களெல்லாம் இன்றைக்கு இந்த வாகனங்கள் செல்லும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒருத்தருக்கு விபத்து ஏற்பட்டு போச்சு, இப்பதான் 108 ஆம்புலன்ஸ். அப்பத்திலாம் பார்த்தா ஆட்டோ தான் பிரசவத்துக்கான ஆட்டோ தான், தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டாலும் ஆட்டோ தான். அப்படிப்பட்ட ஒரு தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கம் அமைத்து அவர்கள் நலத்திட்டங்களை வாங்கி கொடுப்பதற்காக இந்த அமைப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தொழிலாளர்கள் எவ்வளவு சங்கம் வைத்து அந்த சங்கத்தோடு மட்டுமல்ல இந்த பகுதியுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக என்னென்ன தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ, இதுமாதிரி தெருவோர வியாபாரிகள் இருந்தாலும் சொல்லலாம், இன்றைக்கு அத்துக்கூலிகளாக இருக்கக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கும் இவர்கள் உதவி செய்வார்கள். நீங்கள் என்ன விவரமாக இருந்தாலும் இவர்களை அணுகலாம். அதே போல உங்களுக்கு என்ன சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் எல்லா விவரங்களையும் சொல்லிக் கொடுக்கும் இந்த சங்கம். அது மட்டுமல்ல, இந்த தோழர்கள் இன்றைக்கு தொழில் மட்டுமல்ல, இன்றைக்கு சமூக பார்வையோடு சமூக சிந்தனையோடு செயல்படக்கூடிய நம்ம தோழர்களை நீங்கள் இந்த நேரத்திலே இந்த பகுதியில் இருக்கிற அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். வர்த்தக நண்பர்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். எனவே இந்த சங்கம் என்பது இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த தொடங்கப்பட்ட சங்கம் மேலும் மேலும் வளர வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே ஒரு சுற்றுலா தலமாக போட் ஹவுஸ் வரப்போகுது. அதாவது ஏரியில ஒரு மராமத்து செய்து இங்க போட்டோடைய இடமாக மாறப்போகிறது, சுற்றுலாத்தலமாக மாறப்போகிறது. அந்த சுற்றுலாத்தலத்துக்கு இன்றைக்கு இந்த சங்கம் அந்த சுற்றுலாத்தலம் மாறிய பிறகு பார்த்தால் அது பன்மடங்கு அது ஒரு பெரியதாக இருக்கும். ஆனால் இந்த ஏற்பாடை நல்ல முறையில் செய்து சிறப்பான முறையில் நல்ல பேர் எடுக்க வேண்டும் என்று மாநில குழு சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் அடிப்படை தேவைகள் மணிப்பட்டா, அதேமாதிரி குடித்தண்ணீர், சுடுகாடு பாறை, எது இல்லைனாலும் இந்த சங்கத்துல சொல்லி உங்களுக்கு போராடி பெற்று தரும். ஏதோ நாங்க தொழிலாளர்கள் சங்கத்தை வச்சுட்டு எங்களுடைய பொறுப்புக்காக நாங்கள் சங்கம் வைக்கவில்லை. இந்த சங்கம் என்பது என்னவென்றால் இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், இன்றைக்கு இருக்கிற விவரங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வண்டியை நிறுத்தி காசு வாங்கக்கூடிய காவல்துறைகள் இருக்கிறார்கள். அதே போல இன்னைக்கு ஆட்டோ ஆபீஸ் போன பல அலங்கரிப்பு இருக்கிறது. அதற்காக ஒரு சங்கம் இருந்தால் இந்த சங்கத்து மூலியத்தில் எந்த சட்டத்திட்டமாக இருந்தாலும் சட்ட சிக்கலாக இருந்தாலும் நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்றுதான் சங்கம் வைத்திருக்கிறார்கள். ஏதோ இங்க சங்கம் வைத்து இவர்கள் எல்லாம் எம்எல்ஏ எம்பியாக போவதற்காக சங்கம் வைக்கிறார். உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன நிறைவேறவில்லையோ, இங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்க, வார்டு மெம்பர்கள் இருக்கிறாங்க, இந்த சங்கத்தில் வார்டு மெம்பர் இருக்கிறாங்க, முன்னாள்
ஊராட்சி மன்ற தலைவரும் வழக்கறிஞராக இந்த சட்டத்துக்கு ஆலோசகராக இருக்கிறாரு. அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இவர்களை நாடலாம், இவர்கள் மூலம் நீங்கள் தீர்த்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இந்த பகுதிகளுடைய இந்த சங்கம் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு அனைத்து தொழிலாளர்களும் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. ஓட்டர் தொழிலாளர்கள் இருக்காங்க, அதே போல ஜேசிபி ஓட்டும் டிரைவர்கள் இருக்காங்க, அதே மாதிரி அந்த குட்டி அணை டாடா ஏசி ஓட்டுறவங்க இருக்கிறாங்க, கட்டுமான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அது போல எந்த தொழில் வந்தாலும் அவர்களை இணைத்து அவர்கள் சங்கம் அமைப்பது இது நம்ம கடமையாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சங்கம் என்பது இன்றைக்கு ஏஐடிசி சிஐடிக்கு நிகரான சங்கமாக டிகேடியூசி இன்றைக்கு தமிழ்நாடு மாநில சங்கமாக பொது சங்கமாக இருந்து வருகிறது. இந்த சங்கத்திலே அனைத்து தொழிற்சங்கமும் என்னென்ன தொழில் சார்ந்தவங்க இருக்காரோ, ஒரு ஒர்க்கர்ஸ், அதாவது ஆளுநர் ஒர்க் பண்றவங்க, அதே மாதிரி கம்பெனில ஒர்க் பண்றவங்க, லேபரா இருக்கக்கூடியவங்க அனைவருக்கும் இந்த சங்கம் பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் அனைவரும் நீங்கள் பயணிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவருக்கும் தங்கம் செய்யாத வேலையை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள். சங்கம் வறுமைக்கு அந்த தங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் சங்கம் என்பது உங்களுடைய